ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம உளுந்த வடை செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நல்ல ஒரு உளுந்த வடை இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு 200 கிராம் உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த உளுந்தை இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். இந்த 200 கிராம் உளுந்துக்கு நான் 2 ஸ்பூன் பச்சரிசி போடுறேன். இதில் மீடியமாக 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஊற வைக்கிறோம். இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும் நல்ல தண்ணியில். இது ஊறின அப்புறமா நம்ம இதை அரைச்சிட்டு செய்யலாம். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அதை நல்லா கழுவிட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துடலாம். உளுந்த வடைக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம், அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இதுக்கு தேவையான சின்ன 2 பச்சை மிளகா, 1 வெங்காயம் எடுத்துருக்குறேன், ஒரு 10 மிளகு எடுத்துருக்குறேன், கருவேப்பிலை. இதை நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம் மாவோடு. இப்போ வடைக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கையிலேயே வச்சு ஹோல்ஸ் போட்டு போட்டுருவோம். உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. நான் போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு கையிலேயே மாவு எடுத்து அதில் லைட்டாக நடுசில் ஹோல்ட் பண்ணி நான் அப்படியே எண்ணெயில் போட்டேன். அது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த உளுந்த வடை எவ்வளவு முறுமுறுன்னு இருக்குன்றதை நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். நல்லா வெந்திருக்குது, நல்ல முறுமுறுன்னு இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க, செஞ்சு பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.